நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரலை காட்சிகள். தேர்தல் நிறுத்தினீங்க, இடைத்து நிறுத்தம் பண்ணீங்க. காரணம் அதிகமா பணம் கொடுத்துட்டாங்கன்னு தெரியும். அவங்க அதிகமா பணம் கொடுத்துட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஏன் கை செய்யல? பார்க்கலன்னா ஏன் அப்படி சொல்றீங்க? இப்ப பார்த்தா நீங்க நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்படி எடுத்த நடவடிக்கை என்னங்கிறத நாங்க கேட்கறது. எத்தனை நாளைக்கு நீங்க இப்படி இது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? நீங்க எவ்வளவு கோடி செலவழிச்சு பதாகை வைக்கிறீங்க? அப்ப அது 100 விழுக்காடு வாக்கு செலுத்துங்கன்றீங்க. அது செலுத்த வைக்கிறதுக்கான முயற்சி என்ன நடந்திருக்கு? வெறும் விளம்பரத்தோட முடிஞ்சா அவங்க சமூக பொறுப்பு? ஒரு காசு கொடுக்குற வேட்பாளர் 10 ஆண்டுக்கு தேர்தல் நிக்க தடைன்னு 4 பேரை தூக்கி வீசுங்க, எல்லாம் பயப்படுவான். அதை விட்டுட்டு நீங்க காசு கொடுக்கறது வாங்குற இடத்துல பிடிச்சு பறக்கும்பட அந்த வேலையில செய்யணும். கொத்தமல்லி வித்துட்டு போனவன், மளிகை கடைக்கு சாரக்கு வாங்க போனவன், அப்பாவை மருத்துவமனைக்கு வெட்டி பணம் கட்ட போனோம்பா, காசெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கிறதா பறக்கும்படையின் வேலை? இப்ப பணம் கொடுக்கப்படல, எல்லா பணத்தையும் நீங்க தடுத்துட்டீங்களா? அதை சொல்ல முடியுமா நேர்மையா? அப்ப எல்லாமே தப்பா இருக்கு. நம்ம தான் நாட்டு மேலையும் ஜனநாயகத்து மேலையும் பெரிய நம்பிக்கை வச்சு பற்று வச்சு பைத்தியக்காரங்க மாதிரி போராடிட்டு இருக்கோம்னு தோணுது. எல்லாமே கட்டமைப்பு தப்பா இருக்கு. என்னை கேட்டா நாட்டை நான் என்ன சொல்றேன், முதலாளிகளுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படும் போது கல்வியை தனியார் தான் கொடுப்பாரு, சிறப்பாக கொடுப்பாரு. மருத்துவத்தை தனியார் முதலாளி தான் கொடுப்பாரு. குடிநீர் விநியோகம் தனியார் தான் செய்வாரு. போக்குவரத்து அவர் தான் நடத்துவார். எல்லாமே சிறப்பாக தனி முதலாளிகளை தான் செய்ய முடியும்னு என் அரசு நம்புதுன்னா, தலைவர்கள் நம்புறாங்கன்னா, தேர்தல் எதுக்கு? தேர்தல் எதுக்கு? டெண்டர் விட வேண்டியதானே, இந்தியாவை ஏலத்துக்கு விட வேண்டியதானே. அதானி ஒரு 5 வருஷம் ஏலத்துக்கு எடுத்த ஆளட்டும், அம்பானி ஆளட்டும். எதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை வச்சு நாங்கள் ஜனநாயகத்துக்கு நம்பிக்கை வச்சு வரிசையில் நின்று ஒவ்வொரு தடவையும் ஓட்டு போட்டு எப்படி வெற்றி யார் பெறுறது? வெற்றியை வாங்குறாங்களா பெறுறாங்களா? தகவல் நாளைக்கு மறுநாள் வாக்குப்பதிவு. தகவலை தந்து எனக்கு என்ன புண்ணியம்? நடவடிக்கை என்ன? செயலாக்கம் என்ன? வேலூர்ல ஐயா துரைமுருகன் வீட்டில் எடுத்தது மட்டும்தான் பணம். அவர் வீட்டில் தான் பணம் இருந்துச்சா? வேற எந்த வேட்பாளர் வீட்லையும் பணம் இல்லையா? ஏன் அங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கல? காசு மற்றவங்க எல்லாம் கொடுக்கல, அவர் மட்டும்தான் கொடுக்க வச்சிருந்தாரு. வேற யாரும் கொடுக்கறது இல்லை. மற்றவங்க எல்லாம் நேர்மையா தேர்தலை சந்திக்கிறாங்களா? அப்படி காட்ட நினைக்குதா அரசு? எப்படி? நீங்க உத்தரப்பிரதேசத்தில் பாக்குறீங்க, யோகி ஆதித்யநாத் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு முதலமைச்சர். சனம் காலில் விழுந்து கும்பிட்டு போகுது. ஒருத்தர் எண்ணி காசை கொடுக்குறாரு. தேர்தல் ஆணையம் ஒரு முதலமைச்சரை வெளிப்படையா கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது எடுத்த நடவடிக்கை என்ன? அப்ப ஒரு தலைமுறை எப்படி நம்பிக்கையோட வரும்? எவ்வளவு வெறுப்பு வரும்? ஒரு ஜனநாயகத்தின் மேல, இந்த ஆட்சியாளர் மேல, தேசத்தின் மேல எப்படி பற்று வரும்? வெறுப்பு வராதா? பார்க்கும்போது எதுவுமே சரியில்லைன்னு ஒரு உணர்வு வராதா? அந்த சிந்தனை வரவிடாம அவனை மயக்கிறதுக்கு சாதிய போதை தூண்டுறது, மத போதை தூண்டுறது, சாராயத்தை ஊற்றி கொடுக்கறது, திரைக்கவர்ச்சியில மயக்கி போடுறது. அவன் சிந்திக்கவே முடியாது. அது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இங்க கேட்டுருக்காரு, நீட்ல அதே மாதிரி 8 வழிச்சாலை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் தெளிவாக இல்லை என்றும், தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பிடிக்கக்கூடிய பணங்கள் வேட்பாளர்களுக்கு சொந்தமானது என்றால் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார். தொடர்ந்து நாம் அது குறித்து பேசியிருக்கிறோம். அதற்கு முன்பாக